எதிர்க்கட்சியாக இருந்தபோது மதுவுக்கு எதிராக கருப்போடு இணைந்து போராடிய ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பின் டாஸ்மாக் கடையை ஏன் மூடவில்லை என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள கட்சி தலைமையகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சாமானிய பெண்களின் குரல் நாடாளுமன்றத்தில் ஒழிக்கக்கூடாது என காங்கிரஸ், திமுக கட்சிகள் நினைக்கின்றன என குற்றம் சாட்டினார். திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் என கருப்பு உடை அணிந்து ஸ்டாலின் போராடினார். ஆனால் ஆட்சிக்கு வந்த பின்னர் என்ன நிலை ஏற்பட்டது எனவும் தமிழிசை கேள்வி எழுப்பினார். கனிமொழி சொல்றாங்க, கருப்பு கொடி எதிர்ப்பின் அடையாளம், போராட்டத்தின் அடையாளம். கருப்பு கொடியை நாங்க தூக்கினாலே நாங்க வெற்றி பெற்றுதான் நாங்க அதை கீழே வைப்போம் அப்படின்னு. டாஸ்மாக் கடைகளை அகற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்களின் துணைவியாரும் அவங்க வீட்டுக்கு முன்னாலேயே கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். சகோதரி கனிமொழி அவர்களும் கருப்பு உடை அணிந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். அந்த கருப்பு ஆர்ப்பாட்டத்தின் பதில் என்ன, நிலை என்ன? ஆக நாங்கள் வெற்றி பெற்று விட்டு தான் அந்த கருப்பு கொடியை கீழே வைப்போம் என்று சொல்வது மட்டுமல்ல, இந்த மகளிர் மசோதாவை, மகளிரின் உரிமையை பறித்து விட்டு தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுகிறேன் என்று சொன்னால் எந்த அளவிற்கு ஒரு பொய்யான நிலைப்பாடை முதலமைச்சர் எடுத்திருக்கிறார்.